என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் பொய்யுரையாத தேவன் என்று. ஆபிரகாமுக்கு உண்மையை காத்த தேவன். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுப்புத்திறனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பொய்யுரையாத தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வசனத்திலே ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன? அவருடைய வார்த்தை, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளில், நமக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை என்று சொல்லி, அவர் தாமதம் பண்ணாமல் செய்கிற ஒரு தேவன். அவர் வசனத்தை அனுப்புவாரானால் வேதம் சொல்லுகிறது, அது தீவிரமாய் செயல்படுகிறதா இருக்கிறது. யோசேப்புடைய காரியத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அது தீவிரமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அந்த எகிப்தினுடைய ராஜாவோடு பேசுகிறார். அது பேசின காரியத்தை யோசேப்பை கொண்டு அதனுடைய காரியங்கள் விளக்கங்களை கொடுத்து, அந்த யோசேப்புடைய காரியத்துல கர்த்தர் தீவிரமா யோசேப்பை கொண்டு அவர் அந்த தரிசனத்திற்கு செயல்பாட்டை தீவிரப்படுத்துகிறார். ரொம்ப நேரம் கிடையாது. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. அந்த வார்த்தை செயல்படுவதற்கு அது தீவிரிக்கிறது. ஏற்கனவே யோசேப்புக்கு சொல்லி இருந்த வார்த்தை இருக்கு. இப்போ ராஜாவுக்கு காண்பிக்கப்பட்ட வார்த்தை, காண்பிக்கப்பட்ட சம்பவம், அதுவும் தீவிரப்படுத்தப்படுகிறது. சிறைச்சாலையிலிருந்து தீவிரமாய் கொண்டு வரப்படுகிறார். அதற்கு பின்பு அவருக்கு ஒரு உயர்ந்த பதவியை அந்த இடத்துல கொடுத்து செயல்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை அப்படித்தான், அது தாமதியாமல் நடைபெறுகிற வார்த்தை. இன்றைக்கும் கூட ஒருவேளை தாமதிக்கிறது என்று சொல்லி ஒருவேளை கலைஞ்சிருப்பீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லியிருந்த எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அதே போல உங்களுக்கு அவர் சொல்லியிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் இனி தாமதம் பண்ணாமல் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய வசனங்கள் தீவிரித்து செயல்படும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இனி தாமதிப்பது இல்லை என்று சொல்லி. அடுத்து அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதியில சொல்லும்போது சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவருடைய சொல் என்றார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். முதல்ல தாமதிப்பதில்லை என்று சொன்னவர், நான் என்ன சொன்னனோ அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகவில்லையா? சகலமும் நிறைவேறின, ஒரு வார்த்தை கூட நிறைவேறாம போகல. எல்லா வார்த்தையும் நிறைவேறிற்று. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி இருப்பார், ஆனால் கண்டிப்பாக உயர்த்துவார். உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுவார், ஆனால் கண்டிப்பாக அவர் பெருக செய்வார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார்,
பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் அப்படியே ஆசீர்வதித்தார். குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்த ஆபிரகாம், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிக்கப்பட்டிருப்பாங்க, நீ உனக்குள் பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். சொன்னபடி ஈசாக்கை கொடுத்தார். அவனிடத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். யாக்கோபை கொடுத்தார். சந்ததிகளை பெருகச் செய்தார். யூதா கோத்திரத்தை கொடுத்தார். யூதா கோத்திரத்திலே இயேசுவை நமக்காக கொடுத்தார். இயேசுவின் மூலமாக உலகமே ரட்சிக்கப்படும்படியாய் அவரை கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்தார். இயேசுவை கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாராய் மாறுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரராய் மாறுகிறோம். ஆண்டவர் சொன்னார், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அப்படியே நாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்று நிறைவேறாமல் போனதில்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்மையை காத்தார். ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆண்டவர் நமக்கு பொய் சொல்லாத தேவன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறாமல் போகாது. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நான் அனுப்புகிற வசனம், நான் சொல்லுகிற வசனம் அது வெறுமனே என்னிடத்திலே திரும்புவதில்லை. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். எந்த நோக்கத்துக்காக நான் அந்த வசனத்தை உங்களிடத்தில் அனுப்பினேனோ அந்த காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் நிறைவேற்ற வல்லவர். அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஊழியத்தின் பாதையிலே நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். ஒவ்வொரு காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதே. ஆகவேதான் இந்த வசனத்துல 2 முறை அந்த வார்த்தையினுடைய காரியத்தை சொல்ற. 1, அந்த வார்த்தை தாமதிப்பதில்லை. 2, அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அது நிச்சயம் நிறைவேறும். அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? அவர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். அவர் பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். அவருடைய வாக்கு தத்தங்கள் தாமதிக்கிறதே என்று கலங்கிறாதிருங்கள். வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் சொன்ன நல் வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்த எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்மையை காத்தார். உங்களுக்கும் காப்பார். உங்களுக்கும் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கும் பொழுது இயேசுவை தேடி வந்தவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அந்த வார்த்தை தீவிரமாய் போனது. அங்கே வேலைக்காரர்கள் வேகமாக ஓடி வந்தார்கள். ராஜாவின் வீட்டுக்காரன் அவன் போகும் பொழுது எதிர்கொண்டு வந்து சொன்னார்கள், உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான். எந்த வேலை என்று சொன்ன பொழுது எந்த வேளையிலே இயேசு சொன்னாரோ அதே வேளையிலே அங்கே அற்புதம் நடந்தது. அதே போல தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன். அவர் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன். அதை தாமதம் பண்ணாமல் செய்கிற தேவன். நிச்சயமாக அதை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை தாமதம் பண்ணாமல் செய்கிறவர். அதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார்.